என்ன செய்றீங்க உறவுகளே? காலை வணக்கம் அனைவருக்கும். எங்கள் தோட்டத்தை நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து முந்திரி தோட்டம் இருக்குது. முந்திரிய தோட்டம் நாங்கள் வந்து திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் அங்கே வேலை, சனி ஞாயிறு இங்கே வேலை. பாருங்க இந்த வீட்டை பாருங்க, பல பாருங்க முந்திரி மரம் தோட்டம் இருக்குது, செஞ்சு கொண்டு இருக்கோம். சம்பளம் தோணும் இந்த அக்காங்களுக்கு. நாங்கள் இந்த அக்கா இல்லை, நான் வந்து அவருக்கு வைஃப் வந்து இவர் சும்மா காமெடி கலாய்க்கிறாரு. மற்றது இங்கே பாருங்க, இங்கே வந்து இப்படி நெருப்பு போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த நெருப்பு போட்டால் இங்கே பாருங்க இந்த மேலுக்கு அந்த அனல் அடித்து பூவெல்லாம் கருகி போயிடும். அதால் புகை தான் போடணும். எவ்வளவு புகை போடுறோமோ அவ்வளவுக்கு நல்ல மரத்துக்கு வந்து பூச்சி தாக்கம் எல்லாம் ஏற்படாது. இப்போ பூத்துதுன்னு சொன்னால் மாமரமாக இருக்கட்டும், முந்திரிய மரமாக இருக்கட்டும், தென்னை மரமாக இருக்கட்டும், எல்லாமே தான் பூத்துதுன்னு சொன்னால் நோய் தாக்கம் கூட. அதுக்காக நாங்கள் இப்படி புகை வச்சோம்னு சொன்னால் அந்த பூச்சி தாக்கம் எல்லாம் குறைவாக இருக்கும். என்ன அதுக்காக தான் நாங்கள் வந்து புகை வைக்கிறது. இன்னும் வந்து எங்களுக்கு பழுக்க இல்லை. ஆனால் முதலாவது எங்கட இந்த மரம் தான் காய்ச்சிடுஞ்ச பாருங்க. மற்றது இன்னும் ஒன்று நாங்கள் சொல்லணும், காலையில் இருந்து இந்த மரம் வந்து முந்திரிய மரம் காய்க்கிற சீசன் வந்து சொன்னால் கிளி கூடுதலாக கிளி வந்து சாப்பிட்டோம். அதால் வந்து கிளிக்கு வந்து நாங்கள் காவல் காக்கணும். அதாவது வெடி அப்படியெல்லாம் நாங்கள் போட்டு மற்றது வந்து நிறைய கிளிக்கு எல்லாம் கட்டி தான் நாங்கள் இந்த முந்திரியம் பருப்பை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் முன்னோக்கி நாங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் கட்டாயம் வந்து இதை வந்து நாங்கள் குறிப்பிடணும் எங்களோட உறவுகளுக்கு. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்துக்கு இந்த இருக்க மரம் முறிஞ்சிட்டுது. இதுக்கு வந்து எந்த வயசாம் எங்களோட அப்பா சொல்லுவார், அம்மா எல்லாம் இதுக்கு வந்து இது பழைய மரமா. அது வந்து சின்ன வயசுல நான் பிறந்த போதானா இது வச்சவங்களாம். அது வந்து அந்த அடியில் வேரில் வந்து ஏதோ வண்டு அடித்து அது வந்து அப்படி வேரெல்லாம் இறந்து போயிட்டு அந்த மரம் பட்டு போயிட்டு. இல்லைன்னு சொன்னால் இது வந்து நல்லா காய்க்கிறது. அங்கால பலாமரம் வச்சிருக்கிறோம், மரமுந்திரிகை வச்சிருக்கிறோம். இங்கெல்லாம் குட்டிஸ் எல்லாம் ஒரே கதைச்சி கொண்டு இருக்காங்க. இங்கெல்லாம் விறகு கிடக்கு பார்த்தீங்களா. எங்களோட காணியில் நிறைய விறகு தேவையான அளவு விறகு இருக்கு. அதால் நாங்கள் வந்து கேஸ் எல்லாம் பாவிக்கிறோம். இல்லை இங்கால ஏதோ ஒரு கொடி பிடிச்சிருக்கல அப்பா, இது என்ன கொடி இது? இதுதான் சூரமுள்ளு. பார்த்தீங்களா, சொல்லுவாங்க சூரமுள்ளில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி. இங்கே பாருங்க முள்ளு. இது வந்து நம்மட உடம்பில் அதாவது கையிலையோ துணியிலையோ பிடிச்சிதுன்னு சொன்னால் அப்படியே பிடிச்சி இழுத்துரும். சூரமுள்ளில் மாட்டிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே புத்தெல்லாம் மெருகே கவனம், எந்த புத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியா. அதால் வந்து கவனமாக வேலை செய்யணும். ஆனால் கட்டெரும்பு கூட என்ன பட்ட கந்திலையெல்லாம் நிறைய கட்டெரும்பு இருக்கும். அது சரியான குத்திட்டுன்னு சொன்னால் சரியான கடுப்பு விஷமாக இருக்கும். நான் செருப்பு போடல. இங்கெல்லாம் வேலை செய்கிறாரு வேலைக்காரால். இங்கே பாருங்க நிறையவே மான்பாஞ்சான் இருக்குது. அது வந்து மாறி டைம்ல முளைக்கும். ஓமோ விறகு எடுக்கலை, நம்மளாம் விறகு எடுத்துட்டு நீ சமைக்கிறதுக்கு நீ வளவுல இருக்க நாடி நானும் வந்து விறகு எடுக்கிற பெருசாங்கையும் போறதில்லை. இதுவும் ஒரு முள், இதுவும் சரியான விஷயம். பார்த்தீங்கன்னா இது காண்டா முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போ கஜுவெல்லாம் புறக்கும் போது கையெல்லாம் பிச்சு போட்டுருமே. எனக்கு வந்து முதல் ஒரு இந்த முள் ஒன்று குத்தி வந்து நிகத்தில் கட்டு வந்துட்டு, அதால் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே அடியோட கொத்தி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாமே நாங்கள் செய்யலாம் தானே.